ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இன்றைக்கி வணக்கம். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கார்டனோட வீடியோ போட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு ஒர்க்ஸும் வந்து இப்போது கொஞ்சம் ஆரி ஒர்க் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ கார்டன்ஸில் வந்து நான் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. வீட்டு ஒர்க்கே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் கார்டனில் வந்து இன்றைக்கி காலையில் ஆஸ் யூஷுவல் எப்போ நான் பூ பறிக்கிறது, அப்புறம் எல்லா ஒர்க்கு எப்படி தண்ணி ஊற்றுறது, அந்த இதெல்லாம் பார்ப்பேன். ஸோ அதோட வீடியோ ஒரு அப்டேட் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து இப்போ எடுத்துகிட்டுருக்கிறேன். ப்ளஸ் வந்து இப்போ என்னென்னா, கொஞ்சம் எனக்கு என்னமோ டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ மீன் வயல் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் இல்லை. ஸோ அதுதான் இப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் ரோஸ் எல்லாம் வந்து பூத்ததெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அது போக வந்து அது காயட்டும் அப்படின்னு விட்டுருந்தேன். ஆனால் மார்னிங் பார்த்திங்கன்னா திடீர்னு மழை பெய்கிறப்போ ட்ரிசில் தான் விடும். ஆனால் மழை பெய்கிறப்போ கொஞ்சம் இதாகும், நனைஞ்சிருது. ஸோ அதனால் காய விடுறதுக்காக அதை வச்சுருக்கிறேன். இப்போ என்னென்னா, எனக்கு இந்த ரோஸில் வந்து இந்த மாதிரி வண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ பூத்துச்சுனாவே பாருங்க எப்படி கடிச்சு ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சிருது. ஸோ அதனால் இதெல்லாமே விட்டுட்டேன். நான் பூ வந்து பறிக்கலை. இந்த பக்கம் காலையில் நேற்று முல்லைப்பூவும் வந்து பறிக்காமல் விட்டுட்டேன். இப்போ காலையில் தான் எல்லாமே பறித்து சாமிக்கு எல்லாமே வச்சது. அப்புறம் எங்கள் வீட்டு புது வரவுனா கனகாம்பரம். இது வந்து ரொம்ப நாள் வந்து ஆசை. ஆனால் இப்போ தான் வந்து எல்லாம் ரெடியாகி இப்போ பூத்துட்ருக்கு. ஸோ இது நான் வந்து இன்றைக்கி பறிக்கலை. அப்புறம் மல்லிகைப்பூ எல்லாம் ஒரு 5 பூக்கிட்ட வந்துச்சு, எல்லாம் பறிச்சிட்டேன். இது வந்து ரெட் ரோஸஸ்ஸு 7 டேஸ் வந்து ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் பூக்கிறது கம்மியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ பூக்கிறது வந்து அதிகமாகிடுச்சு. அப்புறம் முல்லைப்பூ எல்லாமே பறிச்சுட்டேன். இந்த 3 பூ மட்டும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பறித்து வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்குறேன். இப்போது எங்கள் இதில் வந்து கத்திரிக்காய் வந்து நான் நாற்று போடவே இல்லை. இதாக வந்து முளைச்சிது. ப்ளஸ் வந்து கொத்தமல்லியும் செடியும் அதே மாதிரி தான். ஆல்ரெடி எல்லாமே வந்து போன சீசனில் போட்டப்போ வெயில் தாங்க முடியாமல் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. ஸோ அந்த விதைகளே வந்து இப்போ எல்லாமே முளைச்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ அதையே சரி அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ வேறு எதுவும் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வேறு எதுவும் பண்ணலை இது வரைக்கும். இப்போது கார்டன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.